இனிய காலை உற்சாக வணக்கம் மணி. நலமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். என்னுடைய நற்சிந்தனை தொடர்ந்து 1549 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக திருவிவிலியத்தில் உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு வழங்கும் அன்பு அறிவுரைகள், நம் வாழ்வை உயர்த்த வாழ்க்கையில் விழாமல் நேராக செல்லும் ஏணிப்படிகள். இறை வார்த்தையை படிப்பவர் தடுமாறுவதில்லை, தலை நிமிர்ந்து நிற்பார்கள். காலையில் திருவிவிலியத்தை எடுப்பவர் தன் மனதில் ஒட்டியுள்ள தூசிகளை தட்டி மனதை சுத்தப்படுத்துகின்றார். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்குள் விரைவாக ஓடி வருகின்றது. துயர் துடைக்கும் இறை வார்த்தை தளர்வுற்ற எலும்புகளுக்கு உறுதியளித்து, சோர்வுற்ற மனதுக்கு ஆறுதல் அளித்து, ஆற்றல் அளித்து, பலவீனமான இதயத்திற்கு இதம் தருகின்றது. நாம் துயரினால் வருத்தங்களால் துவண்டு போகாமல், கீழே விழுந்து விடாமல் நம்மை தூக்கி நேராக நிறுத்துகின்றது. கடவுளின் வல்லமை என்றும் உள்ள கற்பாறை போன்று திடமானது என்று இறைவாக்கு உரைக்கின்றார் இறைவாக்கினர் ஏசாயா. அன்று இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு புலம்பெயர்ந்து பல ஆண்டுகளாக அடிமைகளாக வாழ்ந்து தங்கள் வாழ்வாதாரங்களை முற்றிலும் இழந்துவிட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து கொள்ளும் நம்பிக்கையே நீடித்து நிலைக்கும் என்ற உண்மையை தெளிவாக அறிவுறுத்துகின்றார். ஆகவே நம்மையெல்லாம் தம்முடைய அன்பால் அணைத்து காத்து வருகின்ற அவசியத்தை இத்திருவருகை காலத்தில் எண்ணி பார்ப்போம். பரபரப்பான சிதறுண்ட நம் வாழ்வில் தேவையற்ற கவனிப்புகளும் மிகப்படுத்தப்பட்ட கவலைகளாலும் திசை மாறும் நமக்கு நல்லதொரு திசை காட்டி இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை ஒளியில் புதுப்பிக்கப்பட்டு நம்பிக்கையோடு இறைவனின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்போம். என்றும் உள்ள இறைவா, உமது தெய்வீக அருளால் எங்களை நிறைத்தருளும், நிலையான உமது அன்பினால் எங்களை காத்தருளும், தூய்மை மிகுது உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்ற வேளையிலே உங்களிடமிருந்து வருகிற நான் உங்களோடு மீண்டும் இணைந்து கொள்கிறேன். மாணி என்று என்ன சொல்ல முடியாது, இணைந்து கொள்கிறேன். வந்ததும் நன்றி, வணக்கம்.